ஐக்கிய மக்கள் சக்தி, பொதுஜன பெரமுன என்பன சபாநாயகர் அவர்களுடைய கலாநிதி பட்டம் தொடர்பில் நம்பிக்கையில்லா பிரேரணையை முன்வைக்க ஆயத்தமான நிலையில் எழுந்த சர்ச்சை காரணமாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்திருக்கிறார் சபாநாயகர் அசோக ரன்வல. இந்த செய்தியை அறிவித்து முன்னுதாரணமாக செயற்பட்டிருக்கிறார் சபாநாயகர். இலங்கை அரசியல் வரலாற்றிலேயே இது ஒரு சிறந்த முன்னுதாரண செயற்பாடாக திகழ்கிறது. ஆனால் சபாநாயகர் பதவிக்கு அசோக ரன்வல நியமிக்கப்பட்டு ஒரு மாதம் கூட ஆகவில்லை. அவருடைய கல்வி தகமை தொடர்பில் எழுந்த சர்ச்சையால் தாமாகவே முன்வந்து பதவி விலகியிருக்கிறார். சபாநாயகர் பதவிக்கு கலாநிதி பட்டம் அவசியமில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி இருந்தாலே போதும். அத்துடன் அவர் கல்வித்தகமை அற்றவர் என்பது இன்னமும் சரியாக உறுதியாகவில்லை. எனினும் அவர் உரிய சான்றிதழ்களை முன்வைக்க முடியாத காரணத்தினால் தற்போது பதவி விலகியிருக்கிறார். கல்வித் தகுதியை உறுதிப்படுத்த தேவையான சில ஆவணங்கள் என்னிடம் இல்லாததாலும் அவற்றை உரிய நிறுவனங்களிடம் பெற வேண்டியதாலும் தற்போது அந்த ஆவணங்களை விரைவாக சமர்ப்பிப்பதில் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. எனக்கு முனைவர் பட்டம் வழங்கிய ஜப்பானில் உள்ள பல்கலைக்கழகத்துடன் இணைந்த ஆராய்ச்சி நிறுவனத்தினால குறித்த கல்வி ஆவணங்களை சமர்ப்பிக்க முடியும். விரைவில் அவற்றை நான் சமர்ப்பிக்கிறதுக்கு உத்தேசித்துள்ளேன் என்று சபாநாயகர் குறிப்பிட்டிருக்கிறார். தான் தவறான தகவல்களை வழங்கியுள்ளார் என்பது உறுதியாகாத போதிலும் சபாநாயகர் பதவியின் முக்கியத்துவம் கருதி அசோக ரன்வல ராஜினாமா செய்துள்ளமை ஒரு சிறந்த முன்னுதாரணமாகும். 1947 முதல் 2024 வரை சபாநாயகர்களுக்கு எதிராக 5 நம்பிக்கையில்லா பிரேரணைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இறுதியாக சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபேவர்த்தனவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட்டது. ஆனால் அவை 5ம் வாக்கெடுப்பின் போது தோல்வியடைந்தது. இவ்வாறு நம்பிக்கையில்லா பிரேரணைகள் தோல்வி அடைந்திருந்தாலும் அதன் பின்னர் 2 சபாநாயகர்கள் பதவி விலகியிருந்தனர். அசோக ரன்வல 3வது சபாநாயகராக பதவி விலகியிருக்கிறார். 1963 ஆண்டு முதலாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆட்சி காலத்தில் சபாநாயகர் RS பெல்பொலவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை ஐக்கிய தேசிய கட்சியால் கொண்டு வரப்படுது. அப்போது அவர் பதவி விலகினார். ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி காலத்தில் ஃபாக்கீர் மாக்கார் 1983 செப்டம்பர் மாதம் சபாநாயகர் பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணியிருக்கிறார். அந்த விடயத்தையும் நாம் இங்கு நோக்குவது மிக முக்கியமானதாகும். எனினும் பார்த்தீங்கன்னா தற்போது வெற்றிடமாக உள்ள சபாநாயகர் பதவிக்கு எதிர்வரும் 17ஆம் திகதி பாராளுமன்றம் மீண்டும் கூடும்போது நிகால் கலப்பதி அடுத்த சபாநாயகராக நியமிக்கப்படக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை பாராளுமன்ற இணையதளத்தில் அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷ நாணயக்காரவின் பெயருக்கு முன்னால் கலாநிதி என்று குறிப்பிடப்பட்டமை குறித்த தகவல்களை உள்ளீடு செய்யும் போது ஏற்பட்ட தவறினால் ஏற்பட்டதாக இலங்கை பாராளுமன்றம் அறிவித்திருக்கிறது. சட்டத்தை இயற்றுகின்ற ஒரு சபையிலேயே இவ்வாறான ஒரு தவறு இடம்பெற்றிருக்கிறது. இதொடர்பில் ஊடகங்களில் வெளியான செய்திகளுக்கு பதிலளிக்கும் வகையில் இலங்கை பாராளுமன்றம் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறது. அமைச்சர் பாராளுமன்றத்திற்கு வழங்கிய தகவல் பத்திரத்தில் கலாநிதி என்ற பட்டம் இடம்பெற்றிருக்கவில்லை என்பதும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் கொடுக்காமலேயே அந்த பட்டம் அவருடைய பெயருக்கு முன்னால் பதிவிடப்பட்டிருக்கின்றது. சட்டத்தை இயற்றுகின்ற சபை எவ்வளவு கவனமாக இருக்கிறது, எவ்வளவு நேர்மையாக செயற்படுகிறது என்பது இதிலிருந்து புரிந்திருக்கும். இந்த நிலையில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷ நாணயக்காரவுக்கு ஏற்பட்ட அசௌகரியங்களுக்கு இலங்கை பாராளுமன்றம் ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்திருக்குது. மேலும் பாராளுமன்ற இணையதளத்தில் உள்ள அனைத்து எம்பிக்களின் தகவல்களையும் மீண்டும் சரிபார்த்து புதுப்பிக்கும் பணி தற்போது இடம்பெற்று வருகிறதாக இலங்கை பாராளுமன்றம் தெரிவித்திருக்குது. இது இவ்வாறு இருக்க தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைச்சர்களின் கல்வி தகமைகளை ஆராய என்று சொல்லி ஒரு தெரிவுக்குழு ஒன்றையும் நியமிப்பதற்கான பிரேரணையை சமர்ப்பிப்பதற்கு ஐக்கிய தேசிய கட்சியும்
புதிய ஜனநாயக முன்னணியும் தீர்மானித்திருக்கின்றது. இது தொடர்பான பிரேரணை பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமானினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இனிவரும் காலங்களிலாவது அந்த சட்டசபை ஒரு நேர்மையான நியாயமான முறையில் நடைபெற்றால் மக்களுக்கான நியாயமான சட்டங்களும் அங்கே சரியாக உருவாக்கப்படும்.